Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இந்த வீடு செட் ஆகலை அப்படின்னு வேற ஒரு வாடகை வீட்டுக்கும் போகிறாங்க. அப்படி போகிறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, எத்தனை நாள் இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வாடகை வீட்டிலே வாழ போகிறோம் அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு தான் அந்த வாடகை வீட்டுக்கும் போவாங்க. பட் அந்த வாடகை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சரி நிம்மதியான வாழ்க்கையை இந்த வாடகை வீட்டிலாச்சும் வாழலாம் அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில பேரால் முடியாது. அதுக்கு காரணம் அவங்க தெரியாதனமாக அந்த வாடகை வீட்டோட பின்புலத்தை, அதாவது பேக் ஸ்டோரியை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் அந்த வாடகை வீட்டில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அப்படி பிரச்சனையாக போகிற அந்த ஒரு வீடு ஏதோ ஹவுஸ் ஓனர் பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவே பேய் பிரச்சனையாக இருந்தால் அது நம்ம பேக் டு ரிவெஞ்ச் சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி வாடகை வீட்டில் போயிட்டு பேயால் அவதிப்பட்டிருக்காங்க. பட் அந்த சம்பவங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சம்பவம் கொஞ்சம் தனித்துவமாகவும் இருக்குது. அது எந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்கும்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கே கண்டிப்பாக புரியும். ஏன்னா இங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க குடும்பத்தோட அந்த வாடகை வீட்டுக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கையிலே இழக்கக்கூடாத ஒரு விஷயத்தையும் இழந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் சௌமியா. இவங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவங்க. இந்த திகில் பேய் சம்பவம் இவங்க லைஃப்பில் தான் நடந்திருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு. அது வரை யாருமே இல்லை. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சௌமியா இவங்க தான் ஒரு வாடகை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சௌமியா இவங்க எதுக்காக வாடகை வீட்டுக்கு போகணும், போன இடத்துல என்னென்ன இன்னல்கள்லாம் இவங்க சந்திச்சாங்க, அதை எல்லாத்தையுமே இப்போ தெளிவாக பார்க்கலாம். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறை இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சௌமியா இவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமும் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களும் அவங்க கணவரோட சொந்த ஊரான மயிலாடுதுறைக்கு வந்திருக்காங்க. அங்க அவங்க கணவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. சௌமியா இவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் சுத்தமா செட் ஆகவே மாட்டேங்குது. ஆரம்பத்துல இருந்தே சண்டை சச்சரவுகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இதோட எதிரொலியா சௌமியா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேசாம நம்ம வாழ்றது வேஸ்ட், அதுக்கு பதிலாக நம்ம தற்கொலை பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு மன விரத்திக்கு வந்துடுறாங்க. இதனாலே சௌமியா இவங்களும் தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ கொஞ்சம் சீக்கிரம் சுதாரிச்சு சௌமியா இவங்களை அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிட்டு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. ஆனால் இவங்க தற்கொலை முயற்சி பண்ண இந்த ஒரு விஷயம் போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிருக்கு. இதனாலே வீட்டில் இன்னமும் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கு. இதனாலே சௌமியா இவங்களால கணவரோட அந்த வீட்டில் சந்தோஷமா வாழவும் முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த கையோட சௌமியா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்தா சண்டை அதிகமாயிட்டே இருக்கு, பேசாம வேற எதனா வீடு பாருங்க, அங்க போய் நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லும்போது அவங்க கணவரும் இந்த ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாங்க. அப்படி இப்படின்னு இவங்களும் அந்த வீடு பார்க்குற தேடுதல் பணியும் நடந்துட்டும் இருக்கு. ஆனா சௌமியா இவங்க பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு சரௌண்டிங்ல ஏதாச்சும் வீடு வாடகைக்கு இருக்கா அப்படின்னு அவங்களும் தேடி பார்க்குறாங்க. கடைசியா ஒரு நல்ல வீடும் கிடைக்குது. அந்த ஒரு வீட்டை பத்தி பாட்டி சௌமியா அவங்களுக்கும் கால் பண்ணி, ஏமா நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீடும் காலியாக இருக்குது, நல்லா இருக்குது, நீ வேணா வந்து பாரு அப்படின்னு சொல்ல, இப்போ பாட்டி சௌமியா அவங்க கணவர் இவங்க 3 பேருமே அந்த வீட்டையும் பார்க்குறாங்க. பாட்டி வீட்டிலேருந்து ரொம்பவே பக்கம்தான் மாடி வீடு. வீடும் நல்லா பெருசாக இருக்குது. வீட்டை பார்த்த சௌமியா இவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருது. அப்படிப்பட்ட பெரிய வீட்டுக்கு வாடகை எவ்வளோ தெரியுமா? வெறும் 3500 ரூபாய், அட்வான்ஸ் வெறும் 20,000 ரூபாய் தான். இப்படி இவங்க அந்த வீட்டை சுத்தப்படுத்திட்டு வந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சற விஷயமா சௌமியா அவங்க கணவர் பாட்டி இன்னும் ஒரு சில சொந்த பந்தங்கள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு விடிய காலையில் வந்து பாலை காய்ச்சறாங்க. இந்த இடத்துல பால் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லை. பால் நல்லபடியாக பொங்கிருது. ஸோ இதுக்கப்புறம் பாட்டி சௌமியா எல்லாருமே அந்த வீட்டுக்கு வெளியில் சும்மா சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க அந்த காம்பவுண்ட் வால், இப்போ இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும் பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டாளு இங்கே இருக்கிற சௌமியோட பாட்டிக்கிட்ட, என்ன பாட்டி வீட்டை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சதுக்கு புதுசாக கல்யாணமானவங்களை இங்கே குடி வச்சிருக்கீங்க அப்படின்னு
பக்கத்து வீட்டாளு பாட்டி இவங்க கிட்ட கேட்க, அப்போ பாட்டி சொல்ற விஷயம், அட அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் அந்த அளவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா இங்க இருக்கிறதுனால எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவங்களும் வேலையை பார்க்குறாங்க. இந்த ஒரு பேச்சை பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி தான் சௌமியா இவங்களும் கேட்குறாங்க. சௌமியா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, எது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு அவங்களும் முழிக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி பாட்டிக்கிட்ட கேட்கும்போது பாட்டி அவங்களும், அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் எப்போ நடந்தது, இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் பாட்டியே சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு. சௌமியா இவங்களும் அந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்காம அந்த இடத்துல இவங்களோட வாழ்க்கையை வாழறாங்க. பொதுவாக இந்த மாதிரி பேய் வீட்டுக்கு வாடகைக்கு வரவங்க அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயும் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா சௌமியா அவங்க கணவர் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நடக்குது. ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பண வரவு அப்படின்ற மாதிரி நிறையவும் வந்துட்டு இருக்கு. ஏன் ஒரு கறிக்கடையும் வைக்கிறாரு, ஒரு நாள் கலெக்ஷன் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 80,000 வரைக்கும் வந்திருக்கு. ஆடு வெட்டியும் வைப்பாரு. அந்த அளவுக்கு இவங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படின்றது நிறையவே இருந்துட்டு இருக்கு. சௌமியா இவங்க கணவர் கறிக்கடலாம் வச்சிருக்காருல, விடிய காலையில இவரும் கடைக்கும் போயிட வேண்டியிருக்கு. விடிய காலையில 3 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு. அண்ட் மோஸ்டா சௌமியா இவங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தனியா இருக்கிற நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள பெரிய வீட்டுக்குள்ள சில நடமாட்டங்கள் நடமாடுறது இவங்களும் உணர்றாங்க. டிவி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். இவங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்க பின்னாடி யாரோ நடந்துட்டு இருக்கிற மாதிரியும் இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு உலாவிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்த சௌமியா இவங்களும் உணர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி பாட்டிக்கிட்டையும் சொல்றாங்க. அப்ப பாட்டி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, வேணும்னா நீ உன்னோட அப்பா உன்னுடைய தாத்தா இவங்க 2 பேருமே மனசுல நினைச்சுக்கும், எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்ல, இதுல சௌமியா இவங்க அப்பாவும் இறந்துட்டாரு, தாத்தா ஆல்ரெடி இறந்துட்டாரு. இப்படி இறந்து போன இவங்க 2 பேருமே தெய்வமா தானே இருப்பாங்க, ஸோ அவங்கள மனசுல நினைச்சுக்கோ, எதுவும் ஆகாதுன்னு பாட்டி அவங்களும் சொல்ல, சௌமியா இவங்களும் நைட்டு தூங்கும் போது அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தாத்தா அண்ட் அப்பா இவங்க 2 பேரையுமே மனசுல வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டே இருக்க, அப்ப சௌமியா இவங்களுக்கு ஒரு குரலும் கேட்குது, சௌமியா எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு ஒரு ஆணுடைய குரலும் கேட்குது. இந்த குரலை கேட்ட சௌமியா இவங்களும் யார் அப்படின்னு இவங்களும் முழிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்க அப்போதான் இவங்களே ஒரு விஷயத்த உணர்றாங்க, இது என் அப்பாவோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு இவங்களும் உணர்றாங்க. அப்போதான் இவங்களுக்கும் புரியுது வந்திருக்கிறது அப்பாவோட ஆன்மா அப்படின்னு. ஆனால் நடுராத்திரி பசிக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் புரியுது வந்தது கனவு அப்படின்னு. விடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க பாட்டிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பாட்டி நைட்டு கனவுல அப்பாவும் வந்தாரு, பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு என்கிட்டையும் கேட்குறாரு அப்படின்னு சொல்ல, பாட்டி அவங்களும் அப்படியாம்மா, அப்போ அவரை நினச்சி காக்காக்கு சாதம் வைமா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, சௌமியா இவங்களும் காகத்துக்கு சாதமும் வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி காகமும் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டும் போயிருது. சரி இதோட பிரச்சனை ஓவர் அப்படின்னு நினச்சா மறுபடியும் அடுத்த நாள் நைட்டும் அதே மாதிரி கனவும் வருது. சௌமியா எனக்கு பசிக்குது அப்படின்னு அதே குரல் திரும்பவும் கேட்க, பொழுது விடிஞ்ச உடனே இதே விஷயத்த பாட்டிக்கிட்ட திரும்பவும் சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்ற விஷயம், இது திரும்ப உங்க அப்பா கனவுல வந்தாரா, அப்போ கண்டிப்பா வந்தது உன் அப்பாவா இருக்காது, வேற எதனா தான் இருக்கும். இப்படி இந்த ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருப்பாங்க பாத்தீங்களா, முன்னாடி பாட்டிக்கிட்ட பேசியிருப்பாங்க. அவங்களும் எதிர்ச்சியா சௌமியா இவங்க வீட்டுக்கு வராங்க. சௌமியா இவங்க பாட்டிக்கிட்ட நைட்டு நடந்த கனவை பத்தி பேசிட்டே இருக்க, இந்த ஒரு விஷயம் அந்த பக்கத்து வீட்டு அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு, இவளுக்கு இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு. அவங்க முன்னாடியும் பாட்டி சொல்லிடுறாங்க, வந்தது கண்டிப்பா உங்க அப்பாவா இருக்காது, வேற எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பாட்டி இவங்களுக்கு சாமியும் வந்துருது. சாமியா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, என்ன சாமி திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு. இப்ப பக்கத்து வீட்டு அம்மாவும் இங்க தானே இருக்காங்க. அவங்க எதுக்குமா இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பாட்டி இவங்களும் சாமி வந்த மாதிரி தான் ஆடிட்டே இருக்க. அப்ப அந்த பக்கத்து வீட்டு அம்மா பாட்டிக்கிட்டையும் கேட்குறாங்க, எம்மா இங்க ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அதை உணர்த்த தான் இங்க வந்திருக்கீங்களா, இது மட்டும் இல்லாம உங்க பேத்திக்கு நைட்டு அவங்க அப்பாலாம் கனவுல வர மாதிரி வருது, உண்மையிலேயே அவங்க அப்பாவான்னு கேட்க, அப்ப பாட்டி உடம்புல சாமி வந்திருக்குல்ல, அவங்க சொல்றாங்க வந்தது அவங்க அப்பா கிடையாது, இந்த இடத்த சுத்திட்டு இருக்கிற கெட்டது அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மா கேட்கிற விஷயம், அப்ப இந்த வீட்டுல ஒரு பொண்ணு கொளுத்திட்டு இறந்து போனாலே அவளா அப்படின்னு கேட்க, அப்ப சாமி வந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவன் நல்ல பொண்ணு, அவளுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அட இறந்து போன அந்த பொண்ணு இவளை பயமுறுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டான், இது இந்த வீட்டை சுத்திட்டு இருக்கிற கெட்டதுகள்ல ஒண்ணு, சோ கொஞ்சம் சூதானமா இருங்கன்னு சொல்லிட்டு சாமி அவங்களும் மலையேறிடுறாங்க.
இப்போ நார்மலானதுக்கப்புறம் பாட்டியாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டு அம்மா இவங்க 2 பேருமே சௌமியா கிட்ட ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. வந்துட்டு போகிறது எதுன்னு தெரியல, இன்கேஸ் இந்த வீட்டில் இறந்து போன அந்த பொண்ணாக இருந்ததுன்னா நீ ஒரே விஷயம் மட்டும் பண்ணு, நீ சமைக்கிற அந்த ஒரு சாப்பாட்டை உன்னோட இறந்து போன தாத்தா இறந்து போன அப்பா இவங்க 2 பேரை நினச்சி அந்த ஒரு சாப்பாட்டை செஞ்சு அவங்களுக்கு படையல் போடுற மாதிரி போடு. ஆனால் அப்படி படையல் போடும்போது இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லு, அக்கா நீங்கள் இங்கே தான் இறந்து போனீங்கன்னு எனக்கு தெரியும், இன்கேஸ் உங்களுக்கு பசிச்சதுன்னா நான் செஞ்சு வச்ச சாப்பாடு நீங்களும் எடுத்துங்க, அதுக்குன்னு உங்களுக்காக என்னால் தனியாலாம் படையல் போட முடியாது, அதை நான் போடவும் கூடாது, அது தப்பு, வேணும்னா நான் சமைச்சு வச்ச சாப்பாட்டை நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ஒரு சாப்பாட்டை வைக்க சொல்லி பாட்டியும் சரி பக்கத்து வீட்டு அம்மா இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. சௌமியா இவங்களும் சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சௌமியா அவங்க கணவர் சில சமயம் நைட்டு வீட்லேயும் இருக்க மாட்டார். அதுக்கு காரணம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற காவேரி கரையில் மண் எடுக்கிறதுக்காகவும் போவாங்க, ஆற்று மண் எடுக்கிறதுக்கு. சௌமியா இவங்க மட்டும்தான் தனியாக வீட்டில் இருப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போ தான் சௌமியா இவங்களும் கன்சீவ் ஆகுறாங்க, அதாவது கர்ப்பமாக்குறாங்க. இப்படி இவங்க கர்ப்பமானதுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டில் அந்த நடமாட்டங்கள்லாம், அதாவது அமானுஷமான நடமாட்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த நடமாட்டத்தால் அப்போ வரைக்கும் சௌமியா இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. இப்படி இவங்க கர்ப்பமானதுக்கு அப்புறம் 4வது மாதம் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. போய் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு, மா குழந்தை இன்னும் வளர்ச்சி அடையலாமா, ஆனால் இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தாலும் உடல் குறைபாட்டால் தான் பிறக்கும், அது உங்களுக்கும் கஷ்டம், பிறக்க போகிற இந்த குழந்தைக்கும் ரொம்பவே கஷ்டம். இப்போ உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்குது, இந்த 4 மாதத்துலேயே இந்த ஒரு குழந்தைய நீங்கள் கலைச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லும்போது சௌமியா இவங்களால இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியல. இப்போ சௌமியா அண்ட் அவங்க கணவர் யோசிக்கிற விஷயம், நாம் ஆல்டர்னேட்டிவாக வேறு எதனா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு டாக்டர் சொல்கிற விஷயத்த மட்டும் கேட்கக்கூடாது, அடுத்தடுத்து ஒரு சில டாக்டர்கிட்டையும் சேம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்போம், அதுக்கப்புறம் நம்மளே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இவங்களும் மயிலாடுதுறையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலோட தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால் இவங்க இப்போ இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ போகிற ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது, ஆனால் நம்ம தங்கி இருக்கிற இந்த வாடகை வீட்டுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் தொலைவு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் இந்த வீடு நல்லா தான் இருக்குது, ஆனால் இப்போ நாம் மறுபடியும் வீடு மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசர முடிவு எடுத்துட்டு இந்த இடம் லக்காக தானே இருந்துட்டுருக்கு, இந்த வீட்டை விட்டுட்டு இப்போது வேற ஒரு வீட்டுக்கும் குடியேறுறாங்க. ஆனால் இப்போது வேற ஒரு வீட்டுக்கு குடியேறின உடனே சௌமியா இவங்க வாழ்க்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெட்டதாகவே நடக்கவும் ஆரம்பிக்குது. இப்போ தேவையில்லாமல் இவங்களும் வேற ஒரு வீட்டுக்கு குடியேறி இருக்காங்களே, அந்த வீட்டுக்கு வந்த அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் பயங்கரமாக நடக்குது, பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க, நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வி அடையவும் ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில் சௌமியா இவங்க யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஒருவேளை நம்ம வயிற்றுல இருக்கிற இந்த குழந்தை ராசி இல்லாமல் இருக்கோ, அதனால தான் எனக்கும் அவருக்குள்ள இந்த அளவுக்கு சண்டை வந்துட்டு இருக்கோ, போலீஸ் கேஸ் வரைக்கும் போதும், இது எல்லாத்துக்குமே காரணம் வயிற்றுக்குள்ள இருக்கிற நீ அப்படின்னு இவங்க அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலே சௌமியா இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரர் கோவிலும் இருக்கு, அங்க போயிட்டு நல்லா ப்ரே பண்றாங்க. அண்ட் அங்க இருக்கிற வேலில் எலுமிச்சை பழம் குத்திட்டு மஞ்சள்லாம் தடவிட்டு நல்லா ப்ரே பண்ணிட்டு தான் மறுபடியும் வீட்டுக்கும் வராங்க. அன்னைக்கு நைட்டு எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் யோசிக்காம இவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தனியாலாம் படுக்கல, கூட கணவர் இவரும் படுத்துட்டு இருக்காரு. இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்கிற சௌமியா இவங்க வயிற்று மேல ஏதோ ஒன்று காலை வச்சு ஏறவும் ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த ஆரம்பத்தில் சௌமியா இவங்களும் வயிற்று மேலே இவங்க கணவர் கை வைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கை வைக்கிறோம் அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் அழுத்தமா இருக்கு, அதுக்கு காரணம் அது கை கிடையாது, இவங்க மேல ஏதோ நீரி அப்படியே உட்காரவும் ஆரம்பிக்குது. உட்காந்து சௌமியா இவங்களுடைய கழுத்தை பயங்கரமா நெரிக்கவும் ஆரம்பிக்குது. இது எல்லாம் கனவா இருக்குமா அப்படின்னு இவங்களை யோசிக்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு விட முடியாம இருக்கிறதும் வலி அதிகமா இருக்கிறதும் இவங்களும் உணர்ந்து இது கனவு இல்லை அப்படின்னு அப்பதான் இவங்களுக்கும் தெரிச்சு கத்தலான முயற்சி பண்றாங்க. ஆனா கத்தவும் முடியல, என் தொண்டை இறுக்கி பிடிச்சிருக்காங்களே. இது மட்டும் இல்லாம பக்கத்துல தான் கணவர் படுத்துட்டு இருக்காரு. அவரை தட்டி எழுப்பலான்னு பார்த்தா கை எட்டல, கணவர் கொஞ்சம் தள்ளி தான் படுத்துட்டு இருக்காரு. கணவரை கூப்பிடுறதுக்கும் முயற்சி பண்றாங்க, ஆனா சத்தம் கூட வரல. அப்பதான் சௌமியா இவங்க மேல உட்காந்துட்டு இருக்கிற அந்த உருவத்தையும் பாக்குறாங்க. நல்லா தெளிவா தெரியுது இவங்க மேல ஒரு உருவம் உட்காந்து இவங்களை கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறது அது மனுஷன் இல்ல, அது பேய் அப்படின்னு இவங்களால கிளியரா சொல்லவும் முடியுது. ஏன்னா அந்த உருவத்தோட தன்மை அந்த அளவுக்கு பயங்கரமாவும் இருந்திருக்கு. இப்ப இவங்களும் மூச்சு விடாம கஷ்டப்பட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் விட்டா கண்டிப்பா மூச்சு நின்றத உணர்ந்த சௌமியா இவங்களும் இருக்கிற மொத்த சத்தியம் பயன்படுத்தி ஒரு மாதிரி கத்தன மாதிரி எந்திரிக்கிறாங்க. ஆனா அப்படி கத்தன விஷயம் பெருசா கத்துனாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்ல, சின்னதா தான் கத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு சத்தம் பக்கத்துல படுத்திருந்த கணவர் அவருக்கும் கேட்டு
அவரும் பயத்தில் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு பார்த்தா சௌமியா இவங்க ஒரு மாதிரி மூச்சு வாங்க பயத்தோட உட்காந்துருக்கிறத பார்த்து, ஏமா என்னாச்சு, ஏன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு, ஏன் மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்க சௌமியா இவங்களால கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசவும் முடியல. ஏன்னா இவ்வளவு நேரம் இவங்க கழுத்து ஏதோ ஒன்று நெரிச்சிட்டு இருந்ததுல அந்த ஒரு பாதிப்பால இவங்களால பேசுறதுக்கும் வாய் வரல. இப்ப கணவர் திரும்பவும் கேட்கிறாரு, அம்மா என்னாச்சு, எதனா பார்த்து பயந்துட்டே அப்படின்னு கேட்க அப்பதான் சௌமியா நல்லா மூச்சு வாங்கிட்டு சொல்றாங்க, என் மேல ஏதோ ஒன்று ஏறி உட்காந்து என் கழுத்தையும் நெரிச்சிட்டு இருந்தது, என்னால மூச்சு விட முடியல, அந்த உருவத்தை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது கணவர் இவரும் அந்த ஒரு விஷயத்த நம்பல. மா எதனா கெட்ட கனவு கண்டிருக்க போற, உருவம்லாம் இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இரு திருநீர் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல போயிட்டு திருநீர் எடுத்துட்டு வந்து சௌமியா இவங்களுக்கும் வச்சு விடுறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சரியாயிரும் தூங்க அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் சௌமியா இவங்களும் பயத்தில் தான் இருக்காங்க. கணவரே வரும், எதுவும் இல்லைம்மா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு இவங்களும் அடிச்சு சொல்றாங்க. இருந்தாலும் கணவர் அவரை பொறுத்த வரைக்கும் இவ ஏதோ பார்த்து பயந்துருக்கான், ஆனா அது கனவுல தான் நடந்திருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்காம தூங்க சொல்லிடுறாரு. சௌமியா இவங்களும் தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்கே எந்த பிரச்சனையுமே நடக்கல. ஆனால் இதுக்கு அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா கணவர் இவரும் வேலை விஷயமா வெளியிலையும் போயிடுறாரு. அப்போ சௌமியா இவங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு தகரத்தால் ஆன குடிசை வீடு மாதிரி இருக்கும். குடிசை கிடையாது, குடிசையை வந்து தகரத்தில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கு. பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஏறி ஓடுறது சௌமியா இவங்க ஆரம்பத்தில் உணர்ந்திருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த ஒரு விஷயம்லாம் ஏதாச்சும் பூனை நாய்களை தான் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்டாக இந்த பூனைங்க தான் இந்த வீட்டு மேலே ஏறுறது தகரத்து மேலே ஏறுறது அப்படின்னு இந்த மாதிரி சேஷ்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கும் தெரியுது அந்த தகரத்து மேலே ஏறுறது பூனையோ நாயோ கிடையாது, அது இதுக்கு முன்னாடி நம்ம கழுத்தை நெரிச்சது, அது ஒரு உருவம் அப்படின்னு. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் கணவன் மனைவி 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அதே தகரத்து மேலே ஏதோ ஏறி ஓடுற சத்தம் கேட்க இந்த சத்தத்தை கேட்ட சௌமியா அவங்க கணவரை எழுப்பி, எங்க பக்கத்தில் இருக்கிற தகரத்து மேலே ஏதோ ஒன்று ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல அவங்க கணவரும் சௌமியா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்பாங்கல்ல, நாயே பூனையோட வேலையா இருக்கும் அப்படின்னு, அதே தான் அவரும் சொல்றாரு. ஆனால் சௌமியா இவங்களும் சொல்றாங்க, இல்லைங்க எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னு சொல்ல, மா நீ பாட்டுன்னு ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு இவங்க வீட்டு மாடியில் யாரோ தொம்முன்னு நடக்கிற அந்த ஒரு சத்தமும் கேட்க, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க இப்போ கணவன் மனைவி இவங்க 2 பேருமே வீட்டு மாடியிலையும் போய் பார்க்குறாங்க. ஆனால் மேலே ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. இப்படி மேலே வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு உணர்ந்ததுக்கப்புறம் இது என்னவா இருக்கும் அப்படின்னு இவங்களையும் யோசிச்சுட்டு மறுபடியும் சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்குறாங்க. ஆனால் படுத்துட்டு இருக்கும்போதும் அதே சத்தம் திரும்பவும் கண்டினியூ ஆகுது. இவங்களால கிளியராக உணர முடியுது இது பூனை எலி நாயோட நடமாட்டம் கிடையாது, இது மனுஷனோட நடமாட்டம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டா அழுத்தமாக இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தால சௌமியா இவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க. சரி அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சிட்டு வரலாம், ஏன்னா நம்ம இப்போ கர்ப்பமாக இருக்கும், இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் மந்திரிச்சா மனநிலைமையாச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கோவிலில் ஒரு வயசான அம்மா மந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு மந்திரிச்சு விட சொல்லி போகிறாங்க. ஆனால் அந்த வயசான அம்மாவும் திருநீர்லாம் மேலே தெளிச்சு மந்திரிக்கும் போது அந்த வயசான அம்மா என்ன உணர்ந்தாங்க அப்படின்னு தெரியல. சௌமியாவை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஏம்மா நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுமா. சௌமியா இவங்களும் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஏம்மா நீ அந்த வீட்டில் கொடுத்தனும் இருக்கியா இல்லை பேயோட கொடுத்தனும் இருக்கியா அப்படின்னு கேட்க சௌமியா இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஏம்மா என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்போ அந்த மந்திரிச்சு விடுற அம்மா சௌமியா கிட்ட, ஏம்மா நீ இருக்கிற அந்த வீட்டில் கிட்டத்தட்ட 13 பேய் இருக்குமா, உன் வீட்டுக்குள்ள 4 இருக்கு, வீட்டு மாடியில் 2 இருந்துட்டு இருக்கு, உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கு, அந்த மரத்துக்கிட்ட 2 ஆன்மாக்களும் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சௌமியா இவங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இன்னும் உன் வீட்டு படிக்கட்டு கீழே ஒன்று இருந்துட்டு இருக்கு, மற்றது எல்லாமே உன் வீட்டை சுற்றி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சௌமியா இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வயசான அம்மா கிட்ட, அம்மா என்ன பண்றது ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்போ அவங்களும் கவலைப்படாதம்மா, நீ கரெக்டான நேரத்தில் தான் இங்கே வந்திருக்க, இப்போ உன்னை சுற்றி ஆன்மாக்களை இந்த பேயோட்ட சடங்கு மாதிரி பண்ணி தான் அது எல்லாத்தையுமே உன்னை விட்டு துரத்த வேண்டி இருக்கும், கவலைப்படாத அதை நான் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மாவும் அந்த இடத்துல சௌமியா இவங்களுக்கு அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி சௌமியா இவங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும் துரத்தி விட்டுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆன்மாவை மட்டும் துரத்தி விடவும் முடியலை.
உன்னை சுற்றி இருக்கிற 12 ஆன்மாக்களை உன்னை விட்டு நான் துரத்திட்டமா, ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் துரத்த முடியல. நான் சொல்கிற விஷயத்த நீ பண்ணு. இப்போ கொடுக்குற திருநீரை போகிற வழி ஃபுல்லாக தூவிக்கிட்டே போகும். ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்டு வாசல் நின்று தலையை சுற்றி தூக்கி போட்டுரு. இன்னொரு எலுமிச்சை பழத்தை 2 வெட்டி வீட்டு வாசலோட 2 பக்கமும் வச்சிரு. இன்னும் ஒரு எலுமிச்சை பழத்தை துணியில் சுற்றி உன் வீட்டு வாசல்லையும் கட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி சௌமியா இவங்களும் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பண்ணிடுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை என்னை தேடி வா அப்படின்னு அந்த வயசானாமும் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. சௌமியா இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் காத்துட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை வருதோ இல்லையோ அதுக்குள்ள என் உடம்பை விட்டு என் உசுறு போயிடும் அப்படின்னு சௌமியா இவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கேப்புக்குள்ள அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாமே அவங்க கணவரால் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு ஆன்மாவால். இப்போ சௌமியா இவங்களும் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டாங்களே. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்களும் கணவர் வேலைக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு வீட்டில் சமையல் அறையில் சமையலும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே குப்புன்னு ஒரு நாத்தமும் அடிக்குது. அந்த நாத்தம் எப்படின்னா உடம்பு ஃபுல்லாக மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு கொளுத்திட்டு இறந்து போனால் அந்த மண்ணெண்ணெயோட அந்த தீஞ்சு போன நாத்தம், தோல்லாம் தீஞ்சு போன நாத்தம் வந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நாத்தம் தான் திடீர்னு சௌமியா இவங்க இருக்கிற அந்த கிச்சனே சூழவும் ஆரம்பிக்குது. இவங்களால மூச்சு கூட விட முடியல. மேபி நீங்கள் யோசிக்கலாம், எப்பா கிச்சனில் ஏதாச்சும் கறி இருக்கும் அப்படின்னு. அப்படி எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அது கிருஷ்ணாயில் ஊற்றி ஒரு பணத்தை எரிச்சா எந்த அளவுக்கு நாத்தம் அடிக்கும், அந்த நாத்தம் தான் இவங்களுக்கும் வர. சௌமியா இவங்களும் எங்கேருந்து அந்த நாத்தம் வருது அப்படின்னு அப்படி வீடு ஃபுல்லாக சுற்றியும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜன்னலும் திறந்துருக்கும். ஒருவேளை தூரத்தில் எங்கன்னா ஏதாச்சும் இருக்கிற அந்த ஒரு நாத்தம் வீட்டுக்குள்ளே அடிக்குது அப்படின்னு நினச்சி இவங்களும் ஜன்னல்லாம் சாத்திட்டு இவங்க சமைக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் அந்த நாத்தம் அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த நாத்தம் ஒரு நாள் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த நாளும் வீட்டு ஃபுல்லாக குப்புன்னு நாத்தமும் அடிக்க இந்த நாத்தம் தாங்க முடியாமல் இவங்களும் மூக்க மூடின மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சமயம் திடீர்னு இவங்க வீட்டோட கதவை யாரோ தட்டுவாங்க. சரி அக்கம் பக்கத்துல இருந்து யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு இவங்களும் எந்திரிச்சு போயிட்டு கதவை திறந்து பார்த்தா ஆளுங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சௌமியா இவங்களும் அந்த கதவை திறக்கிற அந்த ஒரு செகண்ட் வரைக்கும் வெளியிலேருந்து யாரோ கதவை தட்டி இருந்திருப்பாங்க. திறந்த அடுத்த செகண்ட் ஆளு மாயமான மாதிரி மறைஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, ஆளுங்கன்னு யாருமே இல்லை. இதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு சைலண்டாக வீட்லேயும் உட்காந்துக்கிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கதவு இதுக்கு முன்னாடி சாதாரணமாக தானே தட்டினாங்க, இப்போது ரொம்பவே படபடன்னு தட்டினா, ரொம்பவே கோவத்தோடுவும் சரி ரொம்பவே வேகமாக தட்டினா அந்த சத்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் திரும்பவும் கேட்க ஒரு சைடில் சௌமியா இவங்களுக்கும் பயம் அதிகமாக இருக்குது. இன்னொரு சைடில் யார் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறா அப்படின்னு கோவமும் இருக்குது. அந்த கோவம் பயம் இது ரெண்டோட போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஆளுங்கன்னு யாருமே இல்லை. சௌமியா இவங்களும் வாசல் நின்று யார் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு இவங்களும் கேட்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மறுபடியும் கோவத்தோட கதவை மூடிட்டு உள்ளே வராங்க. திரும்பவும் டபடபன்னு கதவை தட்டும்போது இவங்களும் ரொம்பவே வேகத்தோடு போயிட்டு, ஏன்னா இன்கேஸ் வெளியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வேகமாக போய் திறந்தா அவங்க ஓடி போய் ஒளியறதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, அதனால இவங்களும் வேகமாக ஓடி போயிட்டு திறந்தும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க கதவை திறந்தா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமையல் ஆயிட்டுருக்கு. கேஸ் அடுப்பு டமால்னு ஒரு சத்தத்தோட ஸ்டவ் மேலே வச்சிருக்கிற அந்த குக்கரும் சேர்ந்து வெடியுது. அந்த குக்கர் ப்ரெஷர் தாங்காமல் வெடிஞ்சதில் பார்த்தீங்கன்னா அந்த விசில் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் பட்டு ஃப்ரிட்ஜே ஓட்டையாயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அதிர்ஷ்டவசமாக சௌமியா இவங்களுக்கு சின்ன அடி கூட இல்லாமல் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு சமயம் அவங்க கிச்சனில் நிற்க வேண்டியது. இன்கேஸ் கிச்சனில் அவங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அவங்க சொன்னபடியே அவங்க இறந்துருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து எம்மா என்னாச்சுன்னு கேட்க சௌமியா இவங்களுக்கு கை கால்லாம் நடுக்கத்தோடு நிற்க பேசக்கூட முடியல. உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் தெரியுது குக்கர் வெடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல குக்கர் மட்டும் தான் வெடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ் கேஸு கிடையாது, கேஸோட ஸ்டவ் இருக்குல்ல அது ரெண்டாக பொழந்த மாதிரி பொழந்துன்னு இருக்கு. அது சிலிண்டரில் இருக்கிற கேஸும் லீக் ஆகிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கேஸ் பரவக்கூடாது அப்படின்னு உடனே அந்த சிலிண்டரோட ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. அது வரைக்கும் சௌமியா இவங்களும் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாமல் அந்த பயத்தில் தான் அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. இதில் சௌமியா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவும் ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்க சௌமியா இவங்களும் இல்லைம்மா அவருக்கு சமையல் செஞ்சுட்டு இருந்தேன், குக்கரை ஒழுங்காக மூடணுன்னா இல்லையான்னு கூட தெரியல, வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும்மா
இந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்க அழலாம் கூடாது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டும் இருக்காங்க. இருந்தாலும் சௌமியா இவங்களால அழுகையை நிறுத்த முடியல. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு கொஞ்சம் சாந்தமாகறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் சௌமியா இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த பயிர் அப்படின்ற மாதிரி ஏதோ எடுத்துட்டு வந்தும் கொடுக்குறாங்க. இதை காய வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சௌமியா இவங்களும் அந்த வாடகை வீட்டோட மாடிக்கு எடுத்துட்டு போயிட்டு வெயிலில் காய வைக்கிறாங்க. காய வச்சுட்டு சரி சாயங்காலம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு படியில் இவங்களும் இறங்குறாங்க. ஆனால் அப்படி படியில் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ இவங்க பின்னாடி இருந்து இவங்க முதுகில் நல்லா கையை வச்சு தள்ளியும் விட்டுறாங்க. தள்ளி விட்டதில் இவங்களும் உருண்டு கீழே வந்து விழுறாங்க. இப்படி விழுந்த அதிர்ச்சியில் சௌமியா இவங்களும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. சுற்றி முற்றி யாருமே இல்லை. மாடியில் சுத்தமாக ஆள் இல்லை. ஏன்னா மாடியில் இவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அந்த படிக்கட்டில் இறங்கும்போது தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இதில் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்ததுன்னா சௌமியா இவங்களும் அந்த படிக்கட்டோட செவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த பக்கம் விழுந்திருந்தாங்கன்னா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். இப்படி இவங்க உருண்டு வர இந்த ஒரு சத்தத்தை கேட்ட அந்த பக்கத்தை விட்டம்மா அந்த நேரம் அவங்க அந்த வழியாக போயிருக்காங்க. சௌமியா இவங்களை பற்றியம்மா என்னாச்சு, என்னம்மா இது புள்ளதாச்சியாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் உனக்கு நடக்குது அப்படின்னு அவங்களும் ஒரு சைடு கஷ்டப்படுறாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சௌமியா இவங்களுக்கு கொஞ்சம் ரத்தப்போக்கம் ஏற்படுது. ஐயோ குழந்தைக்கு ஏதோ ஆபத்துன்னு நினச்சி இவங்களும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்குறாங்க. போய் செக் பண்ணி பார்த்தேன், அடிப்பட்டதுனால உனக்கு ரத்தம் வந்திருக்கு, மற்றபடி இதுக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, குழந்தை நல்லபடியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சௌமியா அவங்க அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் சௌமியா இவங்களும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அம்மா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, நான் ஒரு பேய் வீட்லேயும் மாட்டிக்கிட்டேன். கிட்டத்தட்ட அந்த வீட்டில் ஒரு 13 பேய் இருக்குன்னு சொன்னாங்க. 12 துரத்திட்டாங்க, இன்னும் 1 இருந்துட்டுருக்கு. எனக்கும் அவருக்குள்ள நிறைய சண்டைகளும் வந்துட்டுருக்கு. அண்ட் எனக்கே இப்போ அடிபட்டிருக்கு. அவரும் ஸ்கூட்டரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, போட்டு வாட்டி எடுக்குது அப்படின்னு வருத்தத்தோட அவங்க அம்மாட்ட நடந்ததையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சௌமியா இவங்களோட பாட்டியும் இருந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன் பாட்டி இவங்களுக்கு சாமி வரும் அப்படின்னு. அப்போ பாட்டி அவங்களுக்கும் சாமி வந்திருக்கு. அப்படி சாமி வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயும் சௌமியா இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி சௌமியா இவங்களும் மந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல போயிட்டு அந்த மந்திரிச்சு விடுறவங்களும் ஒரு 13 பேய் சௌமியா இவங்களை சுற்றி இருக்குன்னு சொன்னாங்களே, அதில் 12 துரத்திட்டாங்க, 1 மட்டும் துரத்த முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ஒரு பேயை பற்றி தான் இப்போ சொல்கிறாங்க. அண்ட் அந்த பேய் எப்படி சௌமியா இவங்களை பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா இவங்க கணவர் காவேரி ஆற்றுல இந்த நைட் டைமில் மண் எடுக்க போவார்ல, அண்டு அந்த காவேரி ஆற்று பக்கம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சுடுகாடுகள்லாம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. இவரும் அந்த சுடுகாட்டு பக்கமாக தான் போவார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஆன்மா அவங்க கணவரை பின்தொடர்ந்துட்டு சௌமியா இவங்க வீட்டுக்கும் வந்திருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, சௌமியா இவங்க கணவர் பின்னாடி வந்த அந்த பெண்ணுடைய ஆன்மா இருக்குல்ல, உயிரோட இருக்கும்போது அவங்களும் கர்ப்பமாக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரு சில நாள்லயே அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா தான் இப்ப சௌமியா இவங்க கணவர் பின்னாடி வந்து சௌமியா இவங்க கூட இருந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இப்ப சௌமியா இவங்களுக்கு குழந்தை பிறக்க போதில்லை. அந்த இறந்து போன ஆன்மா அதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதோட குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல, அதுக்குள்ள இறந்து போயிருச்சு. அப்படிப்பட்ட அந்த ஏக்கத்தெல்லாம் சௌமியா இவங்களை வச்சு தனிச்சிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குழந்தையே சௌமியா இவங்களோட குழந்தைய வந்து நம்ம கூடவே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னா அந்த ஆன்மாவுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஆன்மா கொடுக்குற தொல்லைகள் தான் இவங்க வீட்டை சுத்து போட்டு இந்த அளவுக்கு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா உன்னை சுத்திட்டு இருக்குல்ல, அதுவும் வீட்டில் தினமும் எப்படி உட்காந்துட்டு இருக்கும் தெரியுமா, ஒரு தாய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ அந்த பெண்ணுடைய ஆன்மாவும் உன் வீட்டோட முற்றத்துலையும் உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது சௌமியா இவங்களுக்கும் சரி இவங்க கணவருக்கும் சரி இப்போ பேசுறதுக்கு வார்த்தை இல்லாம பயத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாட்டி கிளியரா சொல்லிடுறாங்க, வந்திருக்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மாவுடைய முக்கிய நோக்கம் உன் வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை இப்போ அதை இறந்து போன ஆன்மா அதோட குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கு, கண்டிப்பா அந்த குழந்தைய கொண்டுட்டு போகாம விடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ப சௌமியா இவங்களும் பாட்டி கிட்டே கேட்குறாங்க, பாட்டி அந்த ஆன்மா எப்படி என் வீட்டுக்குள்ளே வருது, ஏன்னா அன்றைக்கி நான் மந்திரிக்க போன இடத்துல அவங்க எலுமிச்சை பழம்லாம் கொடுத்தாங்க, இன்னமும் என் வீட்டு வாசலில் கட்டியிருக்கேன், எப்படி வருது அப்படின்னு கேட்க பாட்டி அவங்க சொல்கிற விஷயம் சௌமியா இவங்களும் சரி அவங்க கணவரையும் இன்னும் பயமுறுத்துது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி சௌமியாவும் சரி அவங்க கணவரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த தகரத்து மேலே ஏதோ ஒன்று ஓடுற மாதிரியும் வீட்டு மேலே ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கும்ல, அந்த பெண்ணுடைய ஆன்மா எப்பவுமே அந்த தகரத்து வழியாக ஏறி உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி இப்படின்னு சுற்றி தான் உள்ளே வருது, வாசல் வழியாக வரல அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி இவங்க 2 பேருமே அவங்க மூஞ்ச பார்த்து முழிக்கிறாங்க. இதைத்தான் நான் அப்பவே சொன்னல, கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி சௌமியா இவங்க பார்க்க கணவர் இவருக்கும் அந்த ஒரு விஷயம் இப்பதான் புரிய வருது.
சௌமியா இவங்களுக்கும் அவங்க குழந்தைய விட்டு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தடுத்த ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் சொல்லியிருக்காங்க, குழந்தைக்கு வளர்ச்சி இல்லை, கலைச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்பவும் அந்த கரு கலையில அப்படின்னும் போது சௌமியா இவங்களுக்கும் என்ன தோணுதுன்னா, பாப்பா அம்மா விட்டு போறதுக்கு மனசு இல்லையா, சரி உனக்கு என்ன ஆனாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ சௌமியா இவங்களும் முடிவெடுக்கிறாங்க, உனக்கு என்ன ஆனாலும் நீ என்ன குறையில பிறந்தாலும் உன்னை நான் பெற்று வளர்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த ஒரு விஷயம் தான் இவங்க மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. எப்படி இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் என்ன யோசிச்சும் எந்த பயனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயிறு வலி அதிகமாக வந்திருக்கு. சரி பாத்ரூம் போயிட்டு வந்தா சரியாயிரும் அப்படின்னு நினைச்சு இவங்களும் பாத்ரூம் போயிருக்காங்க. ஆனா பாத்ரூம் போன ஒரு சில நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இவங்க உடம்பை விட்டு ஏதோ ஒன்று வெளியில வந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. என்னது அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. இந்த கைக்குள்ள அடங்குற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் இருந்ததாம் சௌமியா அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்த்தா அது குறை பிரசவத்தில் இவங்க உடம்பை விட்டு வெளியில வந்த இவங்களுடைய குழந்தை. அதுவும் இறந்து போன நிலைமையில வெளியிலேயே வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்து இவங்களோட மனநிலைமையை என்னால விவரிக்க முடியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு மோசமாகவும் இருந்திருக்கும். இப்ப சௌமியா இவங்க யோசிக்கிற விஷயம், கடைசியா நீ நினைச்சதை நடத்திட்டல, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போகணும்னு நினைச்ச, கடைசியா அந்த ஒரு விஷயத்த நீ பண்ணிட்ட அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக. இதுக்கப்புறம் இதை பத்தி இவங்க கணவர் இவங்க குடும்பத்தாளுங்கிட்ட எல்லாம் சொல்லும்போது எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அண்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆன்மா தான் இந்த குழந்தைய பறிச்சிருக்கு அப்படின்னு. ஆனா இப்பவும் தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னமும் அந்த ஆன்மா இவங்களை சுத்தி தான் இருந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த குழந்தைய மீறியும் அந்த ஆன்மாக்கு வேற என்னெல்லாம் வேணும் அப்படின்னு தெரியலன்னு ரொம்பவே குழம்பியும் இருக்காங்க. ஏன்னா இப்பவும் அந்த பெண்ணுடைய ஆன்மா இவங்க வீட்டை இல்லை சௌமியா இவங்களை சுத்தி தான் இருக்குன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க. இதை தான் சௌமியா இவங்களும் நமக்கு சொல்லணும்னு நினைச்சது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு வாய்ஸை நமக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க. கேட்கும்போது எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ சௌமியா இவங்க லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.